ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னை பக்தர்களே, இந்த ஆண்டின் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையாகி இன்று அன்னையின் வல்லமிக்க பரிந்துரையை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னையனுடைய தனிப்பெரும் பரிந்துரை எனக்கு, என் குடும்பத்திற்கு, நான் வாழும் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த நாளில், இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிரேக்க நாட்டில் அது ஒரு இன்ப சுற்றுலா புகைவண்டி பயணம். அப்படி உற்சாகத்தோடு பயணித்து கொண்டிருந்த பொழுது ரயில் வேகமாக வலுவிழந்த பாலத்தை கடந்தது. அந்த பாலத்திலிருந்து தவறி கடலுக்குள் புகுந்து ஏறக்குறைய 80 பேர் இறந்து போனார்கள். அரசு நடவடிக்கை எடுத்தது. 80 பேர் உயிரை இப்படி கொன்றுவிட்டாயே, நீர் செய்த தவறுதான் இதற்கு காரணம் என்று அவரை நீதிமன்றம் முன் நிறுத்தினார்கள். அந்த ட்ரெயினை இயக்கிய டிரைவர் சொன்னார், நான் சரியாகத்தான் இயக்கினேன். பிறகு எப்படி இவ்வளோ பெரிய கோர விபத்து ஏற்பட்டது? அங்கு ஒருவர், இந்த பாலம் பழுதடைந்துள்ளது, இதில் பயணிக்கக்கூடாது என்று சிகப்பு கொடியை காட்டினார் அல்லவா? அதை ஏன் கவனித்து ட்ரெயினை நிறுத்தியிருக்கக்கூடாது? உன்னுடைய அலட்சியமான செயல்தான் இந்த கோர சம்பவத்திற்கான காரணம் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அந்த கொடி அசைத்தது உண்மை, அங்கு ஆள் நின்றது உண்மை. ஆனால் அவர் காட்டிய வழி, அவர் காட்டிய அந்த கொடி சிகப்பு நிறை கொடி அல்ல, வெள்ளை நிறை கொடி. விபத்து இருக்கிறது, இதில் பயணிக்கக்கூடாது என்று ரயிலை நிறுத்துவதற்கான அடையாளம் சிகப்பு நிற கொடி. ஆனால் இந்த நபர் காட்டிய கொடி அசைத்தது வெள்ளை நிற கொடி. அவர் கொடி அசைத்ததால் பாலம் பாதை சரியாக இருக்கிறது என்று நான் ட்ரெயினை அப்பாலத்தின் வழியாக இயக்கினேன் என்று பதிலளித்தார். பிறகுதான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டு அவருடைய 2 பேர் சாட்சிகளோடு நிறுவமானது. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் முதல் வாக்கியம், பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். நாம் வாழும் இந்த உலகத்தில், நமது வாழ்க்கை பயணத்தில் பலர் வருவதை பார்க்கின்றோம். பலர் அறிவுரை, வழிகாட்டுதல், உடனிருப்பு என பல நிலைகளில் நம்மோடு பயணிப்பதை பார்க்கின்றோம். பல வேளைகளில் நாமே யோசித்து முடிவெடுத்து பயணிப்பதற்கு பதிலாக இன்னொருவர் காட்டுகின்ற, இன்னொரு சொல்லுகின்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கின்ற விதமாக நம் வாழ்க்கை பாதையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு நாம் விரும்பாத ஏமாற்றங்கள், நாம் விரும்பாத இழப்புகளை
எதிர்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதை இன்றைய முதல் வாசகம் சொல்லப்பட்டிருப்பது போன்று ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள், நெறிதவறி போக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நமக்கு நிறைய இப்படி சோதனைகள் வருவது இயல்பு. இவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இறைவனிடம் வர வேண்டும். அதைத்தான் இந்த நற்செய்தியில் வாசிக்கட்டும். வந்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், அப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன், சரியாய் இருக்கும் என்று நினைத்திருந்தேன், நம்பினேன் என்று நாம் நெறிதவறி போக விடாமல் இருப்பதற்கு இறைவன் தருகின்ற ஒரு வாய்ப்பு. வந்து பாருங்கள், இறைவனிடத்தில் வந்து பாருங்கள். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய ஆசிரை பெறுவதற்கு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நாம் வந்திருக்கின்ற எல்லோரும் உண்மையில் இறை அனுபவத்தை பெற்று இறைவனுடைய ஆசீர் பெற்று செல்ல வந்திருக்கின்றோமா, அல்லது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று வெறுமனே வந்து செல்கின்ற நிலைக்கு உள்ளாயிருக்கின்றோமா? ஆம், அன்புக்குரியவர்களே, அந்த 2 நபர்களும் நல்ல நண்பர்கள். அதில் ஒருவர் சொன்னார், நான் எப்போது எதை சொன்னாலும் நீ கேட்க மறுக்கின்றாய். என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக நாம் விரைவில் செல்வம் திரட்டுகின்ற நிலைக்கு வந்துவிடலாம் என்றார். அவர் சொன்னார், என்ன சொல்லும் என்றார். நாம் இருவரும் சேர்ந்து கள்ளக்கடத்தல் செயல்களை செய்வோம். யார் தவறு செய்யவில்லை, யார் இப்படிப்பட்ட வழியில் செல்லவில்லை, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? நிற்பார், எல்லாரும் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று அவர் மிக வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். அந்த நண்பனும் சரி என்று ஒத்துக்கொண்டார். அப்பொழுது அந்த நண்பனுடைய மனைவி தன் பச்சை குழந்தையை கொண்டு வந்து அவன் மடியில் கிடத்தி, இந்த குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள், இந்த குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்றார். அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தான். அந்த குழந்தை அவனுக்கு இப்படி சொல்வதாக இருந்தது, நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ அதையெல்லாம் நானும் செய்வேன். நீ எந்த பாதையிலெல்லாம் செல்கின்றாயோ அதே பாதையைத்தான் நானும் பின்பற்றுவேன். நீ எதையெல்லாம் யாரோடெல்லாம் பழகின்றாயோ அதே போன்றுதான் நானும் பழகுவேன் என்று அந்த குழந்தை சொல்வது போன்று உணர்ந்த அவன் தன்னுடைய நண்பனின் அறிவுரையை நிராகரித்தான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ, செல்வம் திரட்ட, செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நிறைய குறுக்கு வழிகள், நெறிதவறி செல்லக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நமக்கு இலவசமாக கிடைப்பதை பார்க்கின்றோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே சரியானது எது, உண்மையானது எது, எப்படிப்பட்டது, இது கடவுளிடமிருந்து வருகின்ற ஆசிரா அல்லது உலகம் சார்ந்த நிலையிலிருந்து வருகின்ற ஆசிரா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கின்றோம், கடவுளுடைய பிள்ளைகள், அழகினுடைய பிள்ளைகள், வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழியை கேட்டிருப்போம். நிறைய முறை நாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதற்கு முன் வந்து விடுகின்றோம். இல்லை, ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே படுத்திருக்கிறார், அழகியினுடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் யார்? நேர்மையான வழியில் சகோதர சகோதரர்களை அன்பு செய்கின்றவர்கள், நேர்மையான வழியில் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்கின்றவர்கள், அவருக்கு எதிர்மாறாக செயல்படுகின்றவர்கள், சகோதர சகோதரிகளை துன்புறுத்துகின்றவர்கள், இறைவன் விரும்பாத காரியங்களை செய்கின்றவர்கள் அழகிடமிருந்து பிறந்தவர்கள் என்கின்றார். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இதுதான். நாம் எல்லோரும் சொல்வதை நம்புகின்றோம், எல்லோரும் போகின்ற பாதையில் செல்ல விரும்புகின்றோம், எல்லோரும் சொல்வதை நம்பி விடுகின்றோம். அவர் சொல்வது சரிதானா, உண்மைதானா,
கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற நிலையில் நமக்கு வழிநடத்துகின்றாரா, அவருடைய ஆலோசனைகள் சரியானவைதானா, உண்மையானவைதானா என்று உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நாம் நம்மை சற்று சுய ஆய்வுக்குட்படுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம் எல்லோரும் அன்னை அருள் ஆசிர் நிறைந்தவராக இருக்கின்றார். நாம் செல்லும் பாதை சரியான பாதை செல்ல வேண்டும் என்பதே அந்த அன்னையினுடைய விருப்பமாயிருக்கிறது. நாம் யாருடைய வார்த்தைக்கு, யாருடைய விருப்பத்திற்கு, யாருடைய செயலுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் நெறிதவறி போக விடாமல் அறிவு தெளிவோடு கூடிய நிலையில் சரியானவற்றை சரியான நேரத்தில் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு செயல்பட அருள் வர வேண்டி அன்னையிடம் மன்றாடி ஜெபம் வாழ்த்த பெறுவாராக.